ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன்லேருந்து தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ மெத்தட் ஆஃப் வேரியேஷனுக்கு முதல்ல பேசிக் ஃபார்முலாலாம் என்ன? எப்படி அத அப்ளை பண்றது? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா? சரி. இப்போ அந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷனுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ மெத்தட் ஆஃப் வேரியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, d²y/dx² + a1 * dy/dx + a2y = x இப்படி தான் இருக்கும் என்னுடைய அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி CF/PI தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனுங்கிறது y = உனக்கு CF + PI தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ CFங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். CF நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த கண்டுபிடிச்சதை நான் எந்த ஃபார்மேஷனில் எழுத போகிறேன்னா, AF1 + BF2 அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் எழுதுகிறேன். ஓகேவா? அப்போ CFங்கிறத நான் எப்படி எழுத போகிறேன், AF1 + BF2ன்னு. இங்கே F1 F2ங்கிறதுலாம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, ஏபிங்கிறது தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? கேபிட்டல் ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, F1 F2ங்கிறது ஃபங்க்ஷன். சரிங்களா? சரி. இப்போ இதில் இருந்து இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் CFல இருந்து தான் நான் PI எழுத போகிறேன். PIங்கிறது என்னென்னா PF1 + QF2. ஓகேவா? Pங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். -இன்டகிரேஷன் ஆஃப் F2x/F1 F2' - F1' F2 dx. Q பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் F1x/F1 F2' - F2 F1' dx. டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே சேம் தான். P வந்து F1 மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கலாம், அப்போ இன்னொன்று வந்து F2 இல்லையா, அப்போ -F2x. Q வந்து ஆல்ரெடி F2 இருக்குது, நான் F1 மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ F1x. Pக்கு மட்டும்தான் மைனஸ், Qக்கு கிடையாது. டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போய் Pயோட வேல்யூ Qவோட வேல்யூ இங்கே கொடுத்தோன்னா எனக்கு PI கிடச்சிரும். ஸோ CFம் PIயும் ஆட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒய்ங்கிற சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு ஃபார்முலாவில் எந்த டவுட்டும் இல்லையா? சரி. இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் d²y/dx² + y = cosecant x by using method of variation of parameter. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, CF கண்டுபிடிக்கிறது தானே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? சரி. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும், கேபிட்டல் D ஃபார்மேஷனுக்கு எழுதிக்கணும் இல்லையா. அப்போ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ், எப்படி எழுதிக்கலாம், கேபிட்டல் D ஃபார்மேஷனுக்கு எழுதிக்கலாமா. அப்போ d² + 1 * y = cosecant x. ஓகேவா? கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், கேபிட்டல் D, இது d² இல்லையா, அதனால் d², இங்கே வேரியபிள் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 * y cosecant xன்னு எழுதிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்குள்ளே போயிடலாமா. அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷனுங்கிறது Dக்கு பதிலாக M கொடுக்குறது இல்லையா, அப்போ m² + 1 = 0. புரிஞ்சிச்சா எப்படி எழுதியிருக்கோன்னு? D இருக்கிறது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேஷன் கேபிட்டல் D, இங்கே மட்டும்தான் DA இருக்குது. அப்போ கேபிட்டல் D², இங்கே DA கிடையாது, அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 * y cosecant x. சப்போஸ் இங்கே 2yன்னு இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் வந்து 2. ஓகேவா? சரி. y ரெண்டுத்துலேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம், அதனால தான் y வெளியே போட்டிருக்கோம். சரியா? சரி. இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் Dக்கு பதிலாக என்னது, M கொடுத்தாச்சு. m² + 1 = 0. இதுலேருந்து M எப்படி கண்டுபிடிப்போம், m² = -1. அப்போ Mங்கிறது என்னது, +or -√(-1). மைனஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், I இல்லையா. அப்போ +or -i, √(1) வந்து உனக்கு எகெயின் 1 தான். அப்போ +or -i தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது Mங்கிறது என்னது உனக்கு, +or -i. M = +or -iனா உன்னுடைய CF என்னது, அப்போ CF என்னது, CF = எனக்கு ஆல்ஃபா +or -i பீட்டாவா. CFங்கிறது e⁴x a cos βx + b sin βx. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா. ஆல்ஃபா +or -i பீட்டாங்கிற ஃபார்மேஷனில் தானே வந்திருக்கு, ஆனால் இங்கே ஆல்ஃபாங்கிறது என்னது ரியல் பார்ட்டே கிடையாது, அப்போனா 0ன்னு அர்த்தம். 0 +or -i பீட்டா. அப்போ ஆல்ஃபாங்கிறது என்னது 0, பீட்டாங்கிறது என்னது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது இல்லையா. அப்போ இதை போய் நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், எனக்கு CF கிடச்சிரும். CFங்கிற ஃபார்மேஷன் என்னது, CF = e⁴x. அப்போ e⁴0x + a cos பீட்டாங்கிறது 1, அப்போது
பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டாங்கிறது 1 அதனால் 1 இன்ட்டு எக்ஸ். எனிதிங் பவர் ஜீரோடைய வேல்யூ என்னது 1. அப்போது சிஎஃப்ங்கிறது உனக்கு என்ன கிடைக்கும் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சிச்சா? சிஎஃப் எப்படி எழுதியிருக்கோன்னு எம் கண்டுபிடிக்கிறோம். எம் எந்த ஃபார்மேஷனில் இருக்கோ அதுக்கான கேசஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது. ஆல்ஃபாங்கிறது இங்கே ரியல் பார்ட்டு 0, இமேஜினரி பார்ட்டு ஐக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தான். ஐக்கு பக்கத்தில் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நான் 1ன்னு பீட்டா எடுத்துக்கிட்டேன். அதை போய் ஃபார்முலாவில் கொடுத்தாலே எனக்கு சிஎஃப் கிடச்சிரும். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டாலே இங்கே பாருங்கள், இதில் நம்ம முதல்ல F1 F2ன்னு என்னென்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாமா? ஏபின்னு இங்கே இருக்குது, அதான் என்னுடைய ஏ பிங்கிறது கான்ஸ்டன்ட். இங்கே F1 F2ங்கிறது ஏக்கு பக்கத்தில் இருக்கிறதா F1. அப்போ காஸ் எக்ஸுங்கிறது தான் என்னுடைய F1. பிங்கிறது என்ன, F2ங்கிறது என்னது பிக்கு பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன். ஓகேவா, F1 F2 ரெண்டுமே ஃபங்க்ஷன். ஏபிங்கிறது தான் கான்ஸ்டன்ட். அப்போ ஏபி கான்ஸ்டன்ட்டு, இங்கே ஏக்கு பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் F1, பி பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் F2. அப்போ முதல்ல இதிலேருந்து நம்ம சிஎஃப் எழுதின உடனே F1 F2 என்னான்னு எழுதிடணும். F1ங்கிறது என்னது காஸ் எக்ஸு, F2ங்கிறது சைன் எக்ஸு. ஓகேவா, அடுத்தது நம்ம பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாமா? பிஐ கண்டுபிடிச்சோன்னா F1 F2 கண்டுபிடிச்சிட்டோம். பிக்யூ தெரிஞ்சால் தானே இதில் போட முடியும். அப்போ பி கண்டுபிடிக்கணும்னா F2 எக்ஸ் தேவைப்படுது. கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதான் கேபிட்டல் எக்ஸு. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, கொசிக்கன் எக்ஸ் இல்லையா? அப்போ உங்களுடைய கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னது இங்கே கொசிக்கன் எக்ஸ். அப்போ F1 F2 தெரிஞ்சிருச்சு, கேபிட்டல் எக்ஸு தெரிஞ்சிருச்சு. டிவைடட் பை F1 F2 டேஷு F1 டேஷ். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு தேவைப்படுது நான் பிக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாமா? அப்போ F1 டேஷுங்கிறது என்னது, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். F2 டேஷ் அப்படிங்கிறது சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல காஸ் எக்ஸ். ஓகேவா, அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது, F1 F2 டேஷு. இப்போ F1 F2 டேஷ் மைனஸ் அடுத்த ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே F1 வச்சுட்டு F2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, இங்கே F2 வச்சுக்கிட்டு F1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ F2 F1 டேஷ். சரி, அப்போ F1 F2 டேஷை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், F1ங்கிறது காஸ் எக்ஸு, F2 டேஷுங்கிறது காஸ் எக்ஸ் தான். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் F2ங்கிறது சைன் எக்ஸு, F1 டேஷுங்கிறது மைனஸ் சைன் எக்ஸு, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸோடைய வேல்யூ என்னது உங்களுக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, புரிஞ்சிச்சா? அப்போ டினாமினேட்டரோட வேல்யூவே உங்களுக்கு 1ன்னு வந்துருச்சு. இப்போ டேரெக்டாக பிக்யூடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? பியோடைய ஃபார்முலா என்னது, பி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த F2x. இந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். ஓகேவா, F2x டினாமினேட்டரில் இது தான் இருக்க போகுது, ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் தான். அப்போ F2 F1 டேஷ் இன்ட்டு dx மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் F2ங்கிறது என்னது சைன் எக்ஸ் இல்லையா, அதான் எழுதியிருக்கோம். அப்போ F2ங்கிறது சைன் எக்ஸு இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னது எழுதியிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது கொசிக்கன் எக்ஸு இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் பை இந்த டினாமினேட்டருக்கு நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு F1 F2 டேஷு F1உடைய வேல்யூ எடுத்து தான் எழுதியிருக்கோம். ஓகேவா, சரி, F2உடைய வேல்யூ. இப்போ கொசிக்கன் எக்ஸுங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/sin x. sin xோடைய ரெசிப்ரோக்கல் தானே அது. அப்போ மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x. கொசிக்கன் எக்ஸுங்கிறத எப்படி எழுதிக்கலாம், 1/sin x இன்ட்டு dx. இப்போ sin x கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx. அப்போ இது ரெண்டு போயிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், பியோடைய வேல்யூ மைனஸ் எக்ஸ். அப்போ பியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்போ q கண்டுபிடிக்கலாமா? இப்போ q கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, q ஈக்குவல் டு இங்கே F2ன்னு இருந்தால் மைனஸாக இங்கே ப்ளஸ்ஸு, F2ன்னு இருந்தால் F1. அப்போ F1x பை டினாமினேட்டர் காமன் தான், F1 F2 டேஷ் மைனஸ் F2 F1 டேஷ் இன்ட்டு dx. ஓகேவா, அப்போ இன்டகிரேஷன் F1 வேல்யூங்கிறது என்னது காஸ் எக்ஸா. அப்போ காஸ் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் கேபிட்டல் எக்ஸுங்கிறது கொசிக்கன் எக்ஸு பை இதோடைய வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு dx. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸு கொசிக்கன் எக்ஸ்னா 1/sin எக்ஸா, 1/sin x இன்ட்டு dx. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை சைன்னா என்னது காட்டா. அப்போ காட் எக்ஸ்
டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ காட் எக்ஸோட இன்டகிரேஷன் வேல்யூ என்னது? லாக் சைன் எக்ஸ் தானே. லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இதுதான் உங்களுடைய q வேல்யூ. புரிஞ்சிச்சா எப்படி கண்டுபிடிச்சோன்னே? இல்லை கான்டெக்ஸ் தரலைன்னா கூட இங்கே டேரெக்டாக பண்ணிடலாம். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? காஸ் எக்ஸ் தானே. அப்போது இங்கே கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது கிடச்சிச்சுனாலே லாகில் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் சைன் எக்ஸ்னு எழுதிக்கலாம். காட்டெக்ஸோட இன்டகிரேஷன் தெரிலனா கூட. ஓகேவா? சரி, அப்போ பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஐ எழுதிடலாமா? பிஐனா என்னன்னுட்டு பியும் கியூவும் கிடச்சிச்சுன்னா ஈஸி தானே பிஐ எழுதுறது. பிஐக்கான ஃபார்முலா என்னது உங்களுக்கு? பி இன்ட்டு F1 ப்ளஸ் கியூ இன்ட்டு F2 அதானே பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. PF1 ப்ளஸ் QF2 தானே. சரி, அப்போ அதை எழுதிக்கிட்டோமா? பிங்கிறது என்னது? மைனஸ் எக்ஸு இன்ட்டு F1ங்கிறது என்னது? காஸ் எக்ஸு ப்ளஸ் Q2ங்கிறது என்னது? லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு F2ங்கிறது சைன் எக்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களுடைய பிஐ. அப்போ தேர்ஃபோர் உங்களுடைய சொல்யூஷன் என்னது? சிஎஃப்இயும் பிஐயும் ஆட் பண்ணுறதானே. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் y இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ்ஸு பிஐ. அப்போ y ஈக்குவல் டு சிஎஃப்ங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டோம் இல்லையா? இங்கே என்னது? ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸா. அப்போது ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். பிஐங்கிறது என்னது? இங்கே இருக்கு இல்லையா? மைனஸ் எக்ஸு. அப்போ இந்த இடம் என்ன மாறிடும்? மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ். இல்லை லாக் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு எதுனாலும் ஓகே தான். ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு சிஎஃப்பிஐயை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இங்கே சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவும் கண்டுபிடிக்கிற நார்மல் மெத்தடு தான் சிஎஃப்க்கு. இந்த ஃபங்க்ஷனுடைய வேரியபிள் மட்டும் ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது F1, பிக்கு பக்கத்தில் இருக்கிறது F2. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் பிக்கும் கியூக்கும் இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிக்யூ கண்டுபிடிச்சிட்டு பிஐயோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் பிஐ கிடச்சிரும். வழக்கம் போல் ஒய்ங்கிறது சிஎஃப் ப்ளஸ் பிஐ தான். சிஎஃபோடைய வேல்யூ பிஐயும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் மெத்தட் ஆஃப் வேரியேஷன். மெத்தட் ஆஃப் வேரியேஷன்னாலே உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ.